Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஆவேஷம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆவேஷம் 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் வாட்ச்ன டீசென்ட்டான ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. ஃபகத் ஃபாசில் தான் லீலோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலத் வனரா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா பெங்களூருக்கு படிக்க வரக்கூடிய 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஹாஸ்டல்ல சீனியர்ஸோட ராகிங் தாங்க முடியாம பார்பரா ஏறி அலைஞ்சு ஒரு லோக்கல் ரவுடியை கண்டுபிடிச்சு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ரவுடினால இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, ரவுடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லைங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. காமெடி தான் மூவியோட மேஜரான ஹைலைட்டா இருந்துச்சு. ஒன் லைனர்ஸ் எல்லாமே டாப் நாச்சா செம்மையா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ஒன் மேனா இந்த மூவில தட்டி தூக்கிட்டு போயிருக்காரு. கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் மிகப்பெரிய சம்பவமா அமைஞ்சிருக்கு. அதுக்காகவே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா மூவில எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் ஃபகத் ஃபாசில் ஒன் மேனா ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு ஷோவை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லர் மேட் ரோலை கொடுத்து கேரக்டரிஸ்டிக்கா அவரை பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க. இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுருக்காரு. அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ் ஆரேன்னு எந்த அமௌண்ட்னு சொல்ற ஒரு டைலாக்காக விசில் அடிச்சு எல்லாருமே கைத்தட்டி கொண்டாடுவீங்க. அவரோட ஸ்டைலிஷ் பாகம் அந்த அளவுக்கு சூப்பரா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பிரிச்சு மேஞ்சிடாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கமர்ஷியல் கண்டென்ட் உள்ள டிராமா தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான் எடுத்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. காமெடியில் கண்டென்ட்டை என்கேஜிங்காக ஸ்க்ரீன் பே நரேஷன் மூலமா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தரமா சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல்ல இருக்கக்கூடிய லைட் ஹார்ட் சீன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் லைட்டா படுத்த ஒரு ஸ்லோனஸை கொடுத்தாலும் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல நெருப்பா ஒரு சம்பவம் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் கூட எமோஷனை மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. மூவியோட கலர் டோன் அண்ட் ஸ்கூப் காமெடி எல்லாமே நிறைய இடத்துல கிளிக் அவுட் ஆச்சு. நீட்டா ஹைலைட்டா நிறைய விஷயத்தை நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு படத்தை தரமா வச்சு செதுக்கி கொடுத்துருக்காங்க. மூவில நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு டிராபேக் இல்லைனாலும் ஃப்ளோவை எந்த விதத்திலே அஃபெக்ட் பண்ணலனாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இதுல ரொம்ப ஓவர்லோடா எக்ஸாக்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் இருந்தா போய் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசன்ட் வாட்ச்னா ஒரு மலையாளம் ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. ஃபகத் ஃபாசிலுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆவேஷம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.